ரிஸ்குடைய விஷயத்துல நீங்க பயப்படாதீங்க. ரிஸ்குடைய விஷயம் அதே பொறுப்பு. ولا تقتلوا أولادكم خشية إملاق نحن نرزقهم وإياكم. நீங்க வாழ்க்கையில நெருக்கடிய பயந்து புள்ளையில கொள்ளாதீங்க. 2 புள்ள தான் இருக்கு, எனக்கு மாசம் ஒரு 60,000 சம்பளம், இப்ப இந்த மிச்ச கஷ்டத்தோட தான் இந்த புள்ளைகளோட விஷயங்கள் எங்கட லைஃப் போயிட்டு கொண்டிருக்குது. மூணாவது புள்ளைய பெத்தா எங்க போவேன்னு கேட்கிறாங்க. எங்கேயும் போக தேவையில்லை. அவங்களோட உள்ளத்துல வந்த பயம் என்னன்னா, 3வது குழந்தை கிடைச்சா 4வது குழந்தை கிடைச்சா இந்த பிள்ளைகளுக்கு எப்படி நான் சாப்பாடு கொடுக்கிறது, இந்த பிள்ளைகளுக்கு ரிஸ்க் நான் எப்படி கொடுக்கிறது. அப்ப ரிஸ்குடைய பயத்துல இவர் பிள்ளைகளை கொல்றார். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், கத்தல் பண்ணாதீங்க. வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக, வாழ்க்கையுடைய நெருக்கடிய பயந்து பிள்ளைகளை கொல்லாதீங்க. அது என்ன பொறுப்பு. நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ரிஸ்க் கொடுக்கிறது என்ன பொறுப்பு, உங்களுக்கு ரிஸ்க் தரதும் என்னுடைய பொறுப்பு. தாயுடைய வயிற்றுல குழந்தைய உண்டாக்கி உருவாக்கி உறுப்புகளை கொடுத்து உயிரை கொடுத்து அந்த வாட்டர் பேக்குள்ள அந்த புள்ளைய பாதுகாக்கிறது யார்? உம்மாவா வாப்பாவா? எவன்? அந்த புள்ளைக்கு தேவையான ரிஸ்க தொப்புளால இந்த தாய் அவட பசிக்கு ஆசைக்கேத்த மாதிரி சாப்பிடுறா, அதை மாத்தி அமைச்சு புள்ளைக்கு பொருத்தமா சேர்க்கிறது யார்? வெளியே வர வச்சது யார்? எந்த அளவு தெளிவா அல்லாஹ் சொல்றானேடா, சும்ம சபீல யஸ்ஸரா, வரக்கூடிய வலியையும் லேசாக்கினோம். சிறியோரு வலியால 3-4 கிலோ உள்ள புள்ளைய வெளியாக்கிறது யார்? அல்லாஹ் சொல்ற, நான் தான் செஞ்சேன். உலகத்துல எவனும் சொன்னது இல்ல. இந்த அல்லாஹ்வ இந்த உலக மக்களுக்கு நாங்க சொல்ல இல்லைண்டா குற்றவாளிகள். வெளிய வந்த உடனே தொப்புல வெட்டி ஒரு கிளிப் அடிச்சு விடுறாங்க. புள்ள பசியில அழ ஆரம்பிக்குது. அல்லாஹ் 2 வழியால, தாயுடைய கெட்டித்தனத்தால் அல்ல, தாயுடைய முயற்சியால் அல்ல, அல்லாஹ் அவன் குதரத்தை கொண்டு ரஸாக், அவன் உணவளிக்க கூடியவன் என்ற அடிப்படையில உயிரை கொடுத்தவன், உணவுடைய பொறுப்பெடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அவன் தான் அதுக்குள்ள ஏற்பாடு செய்யறான். நாங்க நீங்க புள்ள வளர்க்கிறேன் என்ன செய்யறோம்? புள்ள சூ பேஞ்சா அதை சுத்தம் செய்யறோம், மலம் சலம் கழிச்சா சுத்தம் செய்யறோம், தூக்கம் வந்தா கொஞ்சம் காலில் போட்டு ஆட்டி தூங்க வைக்கிறோம், பசி வந்தா பால் குழந்தைக்கு பால், இந்த வேலைகளை தான் நாங்க செய்யறோம். யாருக்காவது பிள்ளைய நடக்க வைக்கலுமா? எந்த உமா வாப்பாக்காவது ஒரு பிள்ளைக்கு பார்வையை கொடுக்கலுமா? இப்படி உறுப்புக்கள்ல சக்தியை கொடுக்கலுமா? ஒத்தராலே ஒன்றும் செய்ய இயலாது. இதெல்லாம் ரப்பு தான் செய்யறான். நல்ல புத்தி விளப்பம் நல்ல அறிவு ஆற்றல் வந்ததுக்கு பின்னால அந்த ரப்புக்கு டைம் இல்லைன்றாங்க, தொலை நேரம் இல்லையா? நாங்க தொழுது கொண்டிருந்தா எங்க அப்பா எங்களுக்கு சாப்பாடு தாரே யாருன்னு கேட்கிறான். நன்றி கெட்ட மனிதன், நன்றி கெட்ட முஸ்லீம். எங்களுக்கு கொஞ்சம் எங்கட ஆபீஸ்ல, எங்கட கடையில, எங்கட பஜார்ல, எங்கட வியாபாரத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அந்த உரிய நேரத்துல அந்த அவ்வல் வக்துல எல்மெண்டா இமாம் ஜமாத்தோட அந்த தொழுகைக்கு டைம் ஒதுக்குறத நஷ்டமா நினைக்கிறோம். நாங்க தொழுகைக்கு கடைய மூடுறதால எங்கட வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாவதுன்னு நினைக்கிறோம். சத்தியமா இல்ல, சத்தியமாக இல்ல. மாற்றமாக இன்னும் ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். நாங்க வெளிரங்கத்தை வச்சு வாழ்ற கூட்டம் இல்லை. நாங்க ஈமானோட மறைவான விஷயங்களை நம்பி வாழ்ற கூட்டம் தான் நாங்க. சும்மா வெளிரங்கத்துல கடைய மூடினா வியாபாரம் நடக்காது, எத்தனையோ வியாபாரம் இல்லாம போயிரும், எத்தனையோ பிசினஸ் மிஸ்ஸா போயிரும். இது இது ஈமான் இல்லாதவண்ட பேச்சு, ஈமான் இல்லாதவண்ட நம்பிக்கை. ஈமான் உள்ளவர்த நம்பிக்கை, நான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றினால் அமல் இபாதத்தில் ஆக பெரிய அமல் தொழுகை. தொழுகையை விட சிறந்த அமலே இல்லை. தொழுகைக்கு அல்லாஹ் ரிஸ்க வாக்களிச்சிருக்கிறான். رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. இவ்வளவு அழகா அல்லாஹ் விளங்கப்படுத்தினான். பயப்படாதீங்க,
உங்களோட ஜக்காத்தை கொடுக்கறதால, நீங்க தொழுகைய உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதனால, நீங்க அல்லாஹ்வோட சிந்தனையோட ஞாபகத்தோட நடப்பதனால உங்களோட ரிஸ்க்ல எந்த குறையும் வராது. அவர்கள் தான் ஆண்கள். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ். அவங்கள பாராட்டி சொல்றான் அல்லாஹ். யாரோட கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அல்லாஹ்வை நினைப்பதற்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு, ஜகாத்தை கொடுப்பதற்கு தடையா இருக்காதோ அவர்கள் தான் ஆண்கள், அவர்கள் தான் ஈமான்தாரிகள். அவங்க ஏன் அப்படி நடந்து கொள்றாங்கன்னா அவங்களோட உள்ளத்துல ஆகிரம் தான் இருக்கு. அவங்க ஆகிரத்துக்காக வாழ்ற கூட்டம். யகாஃபூன யௌமா, ஒரு நாளை பயப்படுறாங்க. ஒரு நாளோட பயம். எந்த நாள்? அந்த நாள் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். பொம்பள மனைவி கணவனை விட்டு ஓடக்கூடிய நாள், கணவன் மனைவியை விட்டு ஓடக்கூடிய நாள், பிள்ளைகள் தாய் தந்தையரை விட்டு ஓடக்கூடிய நாள், தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை விட்டு ஓடக்கூடிய நாள், கூட்டாளிமார்கள் நண்பர்களை விட்டு ஓடக்கூடிய நாள், யாரும் யாரையும் பார்க்க இல்ல, கேட்காத, விசாரிக்காத நாள், நான் எப்படி தப்புறது என்று யோசிக்கிற நாள். அந்த நாளோட பயம் அவங்களோட உள்ளத்தை இருக்கிறதுனால தான் தொழுகைக்கு கடை அடைக்கிறாங்க. இந்த ஹராம் ஹலால பேணி நடக்கிறாங்க. ஏமாத்த ஏலும் ஏமாத்தாம இருக்கிறாங்க. பொய் சொல்லி யாவரத்தை செய்ய ஏலும், பொய் சொல்லாம யாவரத்தை செய்யறாங்க. உண்மையை சொல்லி எல்லா ஜாதி அநியாயமும் செய்ய ஏலும், ஏலாமே இல்ல. யாரும் நினைக்க கூடாது இந்த அல்லாஹ்வோட பயத்தோட பக்தியோட பக்குவமா பேணுதலா இருக்கிறவங்களுக்கு ஏல அல்ல, ஏலும் அவங்களுக்கும். ஆனா ஏன் அவங்க அப்படி நடக்காம இருக்கிறாங்கடா, அவங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வோட பயம், அச்சம், ஆகிரத்துடைய பயம் இருக்கிறதுனால தான் அவ்வளவு பக்குவமா நடக்கிறாங்க. எல்லா கூத்தும் போட இயலும், எல்லாம் செய்ய இயலும் எல்லாருக்கும். அப்ப ஒரு கூட்டம் கூத்து போட்டு கொண்டிருக்கிறாங்க, எல்லா அநியாயத்தையும் பாவத்தையும் ஹராத்தையும் செய்யறாங்க. ஒரு சிறிய கூட்டம் பக்குவமா பேணுதலா இருக்கிறாங்க. அப்ப இவங்க ஏலாதவங்க, அவங்க ஏழுமானவங்களா? எல்லாருக்கும் ஏலும். ஆனா இவங்களோட ஈமான், இவங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வோட பயம், அச்சம், நரக நெருப்புடைய பயம் உள்ளத்துல இருக்கிறதுனால தான் இவங்க அவங்கள கட்டுப்படுத்தி கொண்டு பல்ல கடிச்சு கொண்டு இருக்கிறாங்க பாவம் செய்யாம.